ஸோ இது வரைக்கும் பிரபு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணேன், ஸோ உங்களுடைய அமேசான் பே மூலிமா வந்து இபி பில் பே பண்ணுறது மூலிமா வந்து எப்படி வந்து கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் அப் டு 60 வரையும் 100 வரையும் வந்து கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை அமேசான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து மேலே 3 டாட் பட்டன் அமேசான் பே அப்படின்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசான் பேக்குள்ளே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற பேமெண்ட் அப்ளிகேஷனோட இது இந்த அமேசான் பேயில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்ஸ் வந்து நிறையா வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு மல்டிபிள் டைம் வந்து இபி பில் பே பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் இபி பில் பே பண்ணால் வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் மல்டிபிள் டைம் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் TNEBன்னு வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய நம்பர் வந்து இபி கார்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு பில் அப்படிங்கிறது வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கஸ்டமர் நேம் வந்துடும். ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் டேட் பில் எத்தனை தேதிக்குள்ளே பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில் அமௌண்ட் கொடுத்துருப்பான். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ என்னோட அமேசான் பே பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 159 ரூபா இருக்குது. ஸோ உங்களோட கேஷ்பேக் அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து அப்ரூவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பே கொடுத்துருங்க. பே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இபி பில் பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா கேஷ்பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஷ்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமேசான் பே பேலன்ஸோட வந்து ஆட் ஆயிரும் இந்த 60 ரூபா. ஸோ நான் வந்து செக் பண்ணி என்னுடைய அமேசான் பே பேலன்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து நான் செக் பண்ணி காட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து கேஷ்பேக் ஆட் ஆனது வந்துடும், உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அமேசானில் எந்த மெயில் லிங்க் படிச்சிரோ அந்த மெயிலுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். ஸோ எனக்கு கேஷ்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ உங்கள் பேலன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமேசான் பே பேலன்ஸில் போய் ஸோ உங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து பேமெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அமேசான் பேல என்னோடய ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 95 ரூபா வந்து நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் அப்படின்னா ஜியோ ரீசார்ஜ்லாம் பண்ணுறது மூலிமா வந்து கேஷ்பேக்ஸ் வந்து எப்படி வந்து 200 ரூபாய்க்கு ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். 399 ரூபா பிளானு. ஸோ 200 ரூபாய்க்குள்ள வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற பேமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெஸ்ட்டான மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.